ஆர்கே நகர் பிரச்சாரத்தின் போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அஇஅதிமுக அம்மா வேட்பாளர் திரு டிடிவி தினகரன், மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா சிகிச்சைக்காக அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்தபோதே ஓ பன்னீர்செல்வம் அவரது சதித்திட்டத்தை தொடங்கிவிட்டார் என்றும், அமைச்சர்களும் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் அதனை நன்கு அறிவார்கள் என்றும் தெரிவித்தார். அம்மா அவர்கள் செப்டம்பர் 22 அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்ந்த பிறகிலிருந்தே திரு பன்னீர்செல்வம் யாருடைய தூண்டுதலினோ உங்களுக்கு தெரியும், அவரும் திரு ஸ்டாலினும் அவர்களும் எப்படி ரகசிய கூட்டணி வைத்திருந்தார்கள் என்பது தெரியும். திரு பன்னீர்செல்வம் என்ன நடந்தாலும் சரி, எந்த இயக்கம் அடைந்தாலும் சரி, தான் முதல்வராக தொடர வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு ஸ்டாலினோடும் மற்றும் பிற சீய சக்திகளோடும் சேர்ந்து கொண்டு அம்மா அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனை இருந்த காலத்திலேயே அவர் தனது திட்டங்களை தொடங்கியது எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே உள்ள நிர்வாகிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் நன்றாக தெரியும். அவர் அன்றைக்கு அம்மா அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்த பொழுது இடைக்கால முதல்வராக இருந்தது அவர்தான். தொடர்ந்து அம்மா அவர்கள் மரணத்திற்கு பிறகு அவர் எப்படி முதல்வரானார் என்பது எல்லோருக்கும் தெரியும். கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் ஆசையோடு அவர் அன்றைக்கு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களாலும் சக அமைச்சர்களாலும் அவர் முதல்வராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது உங்களுக்கு தெரியும். அவர் டிசம்பர் 5ஆம் தேதி அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு பதவியேற்றவர். பிப்ரவரி 5 வரை அவர் வாயை மூடிக்கொண்டு அம்மா அவர்களின் மரணத்தை பற்றி எதுவும் பேசாமல் அவர் பதவி இழந்த பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் அவரது தவறான நடவடிக்கையில் உணரப்பட்டு தூக்கி எறியவிட்ட பிறகு அவர் இவ்வாறு பொய் குற்றச்சாட்டுகளை கூறி வருவது நமது ஆர்கே நகர் தொகுதி மக்கள் மாத்திரமல்ல, தமிழகத்து மக்கள் அனைவருக்கும் தெரியும். அதனால் அவர் கொள்கின்ற மர்மம் எல்லாம் அவரது ஆசையை தவிர எப்படியாவது இந்த தேர்தலிலே அவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக என்னை தோற்கடிக்க வேண்டும். அவரும் ஸ்டாலினுக்கும் ஏற்பட்ட ரகசிய உடன்படிக்கையின்படி அவர் இங்கே ஒரு தள்ளாத வயதிலே ஒரு மனிதரை பாவம் அவரை வேட்பாளர் நிறுத்தி இன்றைக்கு எப்படியாவது எங்களது வாக்குகளை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் வாக்கு வங்கியை பிரித்து விடலாம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். நிச்சயம் அதுவும் எப்படி பிப்ரவரி 18 அவருடைய திட்டங்கள் சட்டசபையில் தோல்வியுற்றனவோ, அவரும் ஸ்டாலினும் சேர்ந்து எடுத்த அந்த கூட்டணி எப்படி தோல்வியுற்றதோ, அதுபோல ஏப்ரல் 15ஆம் தேதி தேர்தல் முடிவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராகிய என்னை மாபெரும் வெற்றி பெறச் செய்து மீண்டும் நாங்கள் இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு ஆர்கே நகர் மக்கள் நிச்சயம் எங்களுக்கு உதவிடுவார்கள் என்று கூறிக்கொள்கின்றேன்.